ப்ராப்பரான போட் நெக் எப்படி ட்ரா பண்ணணும்னு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரா பண்ணுறதுக்கு நெக்கோட வித்தை நீங்கள் ப்ராப்பராக கண்டுபிடிச்சி எடுத்துக்கணும். அது எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு உங்களுக்கு நெக் ரவுண்ட் மெஷர்மெண்ட் தேவைப்படும். இந்த நெக் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை நம்ம இப்படி தான் எடுப்போம். இதை ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. உங்களோட நெக் ரவுண்டை டிவைடட் பை 4 பண்ணிக்கோங்க. வர வேல்யூலேருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 இன்ச் தான் நம்மளோட நெக் வித்து. இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸ்க்காக நம்ம இதை மார்க் பண்ணுறோம். இங்கேருந்து உங்களோட நெக் டெப்த்தை கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க. 2 இன்ச்லேருந்து 2.5 நார்மல் பாடி சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். 3லேருந்து 3.5 ப்ளஸ் சைஸில் இருக்கவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் போக வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு 3யோட ஸ்டாப் பண்ணிக்கிறது பெட்டர். அப்படியே ஸ்ட்ரைட் லைன் போட்டிங்கன்னா ஸ்லாண்டிங்காக வரும். ஸோ கீழேயும் கரெக்டாக 3 இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ கர்வ் ட்ரா பண்ணலாம். ஸோ கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சைட்லேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே ஒரு கர்வ் போட்டுருவாங்க. இப்படி பண்ணால் நமக்கு ரவுண்ட் நெக் ஷேப்பில் தான் கிடைக்கும். பட் போட் நெக் இப்படி வரக்கூடாது. அது எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். இதுக்கு நீங்கள் பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் 2 சைடு கார்னர்லேருந்து 1/2 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு கர்வ் கொடுத்தீங்கன்னா போதும். போட் நெக் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் கேப்ஷன்லேயும் பயோலேயும் இருக்குது.